இல்லைங்க அது நீதிபதிலாம் நான் எதுவும் கேட்கலைங்க. நம்ம இப்போ போயிருச்சுண்ணே கஞ்சி வைக்க ஆள் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நான் இப்போ அனாதையாக உட்காந்துருக்கேன். ஒரு கஞ்சி வச்சு கூட ஆள் இல்லாமல் இருக்குது. இப்போ நிதி இப்போ எத்தனை தான் நீ கொடுத்தாலும் இப்போ எனக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி கொடுக்குறது திரும்ப இப்போ பணம் கொடுக்குறாங்க, உங்க மனைவி திரும்பி வரமாட்டாங்க, வந்து கஞ்சி வரமாட்டாங்க. அடுத்தது வந்துடும். ஆமாம்மா எல்லாம் வந்தாலும் எனக்கு இப்போ எனக்கு என்னங்க கை உடைஞ்ச மாதிரி இப்போ எனக்கு ஒரு கஞ்சி இல்லாமல் உட்காந்துக்கிறோம்ல. நீங்கள் இந்த இந்த பிரச்சனைக்கு யாருங்க குற்றம் சாட்டி பேசுவீங்க? குற்றம்லாம் சொல்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ ஒரு இந்த இடத்துல இந்த கோர சம்பவம் நடந்துருச்சு, உங்கள் மனைவியோடு சேர்த்து 41 பேர் உயிர் பறி போயிருக்கு. ஒரு பொறுப்புன்னு இருக்கு இல்லையா, அரசாங்கத்து பக்கமோ இல்லை தமிழக வெற்றி கழகம் பக்கமோ யாராவது ஒரு பொறுப்பு ஏற்றுக்கணும் இல்லையா? எல்லோருமே தட்டி கழிச்சு போகிறாங்களே. தட்டி கழிச்சுன்னா போய் பார்க்கலான்னு ஆர்வத்தில் தான் போயிருக்காங்க. அது அப்படிங்கும்போது நம்ம யார்கிட்ட போய் சொல்கிற வழி இல்லை. நம்ம இப்போ இழப்பு வந்து நமக்கு நம்மளுக்கு தான். ஒரு பாமரன் நம்ம தான் ரசிகரை பார்க்க ஓடுறோம், இழப்பு வந்து நமக்கு தான். அவங்க ஒரு பக்கம் நிவாரண நிதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அடுத்த கட்ட வேலையை அவங்க பார்ப்பாங்க. தாவேக்கா தரப்பில் அடுத்த கட்ட வேலையை பார்ப்பாங்க, அடுத்த வாரத்தில் இருந்து ஒரு பிரச்சாரத்தாக இருப்பாங்க. இழப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம உறவு ஒன்று இழந்திருக்கோம், உங்களுக்கு அந்த வேதனை இருக்கு இல்லையா, அதை பகிரணும் இல்லையா? அது அமைதியாக இருக்குங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த ஊரை நான் உள்ளே வந்தேன், அமைதியாக இருக்கீங்க. ஒரு இழவு கிட்டத்தட்ட 5 பேர் இறந்துருக்காங்க. அந்த இழவுன்ற ஒரு முகமே யாருக்கும் தெரியல. தாவேக்கா கொடி பறக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் மாறி வந்துட்டோமோன்றலாம் ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்புது. 5 உயிர் போன இடத்துல நம்ம வந்திருக்கோன்ற ஒரு பார்வை பார்க்க தோணுது. உங்களுக்கு வேதனை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கிற உங்கள் சனம் இருக்காங்க இல்லையா, உங்கள் சொந்தம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த வேதனை இருக்குங்களா? இருக்குங்க, வேதனைலாம் இருந்துச்சு. நம்ம இப்போ விநாயகி நேற்று வரல ஆள் இருந்தாங்க. இப்போ எல்லாம் நம்பி பொழப்பு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க எங்கே பொழப்பு பார்க்க போயிட்டாங்க. இன்றைக்கி நேற்று வரல இருந்தாங்க. சரி நான் போய் பார்த்துட்டு இருந்துக்குன்னு சொல்லி அப்போ நாங்கள் அதை எங்கள் மாமியை கூட இவங்க, நாங்கள் எங்கள் அண்ணன் கூட இவங்க தான் இருக்கிறோம். நீங்கள் ஏதாவது கேட்கணும், உங்கள் கோபம் இருக்கு இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு கோபம் இருக்குல்ல, அதை வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க. ஏதாவது அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும், விஜயை பார்த்து கேட்கணும், ஏதாவது ஒன்று கேட்கணும்ல, அதை யாரை பார்த்து கேட்பீங்க? இது யாரைப்பா கேட்குறக்காம போயிடுச்சுங்களா? இப்போ நம்ம போய் இப்போ யாரையும் கேட்குறேன்னா எங்கிட்ட இதில் வந்து ஒன்று அவங்க வந்து கூப்பிட்டு வல்கட்டையில் கூப்பிட்டு போயிருந்தா இப்போ நம்ம வந்து இந்த சார் வந்து அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறான்னு சொல்லலாம். இப்போ யாருமே சொல்கிற வழி இல்லாமல் இருக்குது.